அக்டோபர் மாதம் 29ஆம் நாள் வாக்கு. இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக பவுலடியார் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் ஜெபிக்க வேண்டிய முறையில் எப்படி ஜெபிப்பது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சொலின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார் என்றும், நாம் இறைத்திட்டத்திற்கு ஏற்ப வாழ்வதற்கு அவரே அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்றும், மேலும் இறைவன் தான் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக மாற்றி முன்குறித்து வைத்து அந்த ஏற்புடையோரை தனது மாட்சியிலே பங்கு பெறச் செய்கிற அளவிற்கு உடன் இருக்கிறார் என்கிற செய்தியை பெறுகிறோம். அந்தியோக்கு ஞாசியார் இப்படி சொல்லுகிறார்: தூய ஆவியானவர் என்பவர் மட்டும் இல்லை என்றால் நாம் கடவுளின் செயல்பாடுகளை அறிந்திருக்க முடியாது. ஆவியானவரிடம் ஜெபிப்போம். ஆவியானவரிடமிருந்து ஆற்றலை பெற்று கிறிஸ்துவ கடமைகளை செய்ய இன்று நாம் அழைப்பு பெறுகிறோம். மேலும் நற்செய்தியில இடுக்கமான வாயில் வழியே நுழைய வரிந்து முயலுங்கள், ஏனென்றால் இது ஒரு கட்டுக்கோப்பான வழிமுறை. ஆகவே நம்முடைய வாழ்வில் பல்வேறு ஒருத்தல் முயற்சிகள், சுய கட்டுப்பாடு, நற்செய்தியின்படி வாழ்க்கை இவற்றையெல்லாம் நாம் கடைபிடித்து இடுக்கமான வாயில் வழியாக நுழைகிற வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருந்தால் மீட்பு பெறுகிறவருடைய பட்டியலில் நாமும் சேர முடியும். முயன்று இறை ஆட்சியின் பிள்ளைகளாக மாறுவோம். ஆமென்.